ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 5ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 21ஆம் நாள். கிழமை அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் மங்களகரமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா? நாளை வியாழக்கிழமை சுபமுகூர்த்த நாளாக வருது. அதோடு நாளை வியாழக்கிழமை நம்ம பஞ்சம் போகுவதற்கு சமையல் அறையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டும். அந்த விஷயங்கள் செய்கிறதுனால வெள்ளிக்கிழமை வரும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு முதல் ஆளாக வருவாங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு முதல் ஆளாக வருவதற்கு சில விஷயங்களை நாளை நாள் நாம் பண்ணணும். அது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். மாசி மாதத்தில் மகம்க்கு பிறகு வரக்கூடிய வியாழக்கிழமை. ஸோ மாசி மகம் ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளை மிஸ் பண்ணவங்க எல்லாமே இந்த வியாழக்கிழமை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய குளக்கரை, ஏரிக்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கே உங்கள் வீட்டில் மெயினாக ஏதாவது சிலை இருந்ததுன்னா அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்துட்டு வாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே கூட சுத்தமான தண்ணீரை நீங்கள் அபிஷேகம் மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இதை பண்ணுறதுனால ஒரு விதமான சுபிட்சமானது ஏற்படும். அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க. சரி, இப்போ மகாலட்சுமி வீட்டுக்கு முதலாக வருவதற்கு என்ன ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயம் செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இது சமையல் இடத்துல தான் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இதை செய்யறது ரொம்ப சிம்பிள் ஆனால் ஈஸி. ஸோ வியாழக்கிழமை நாளை நாள் சமையல் அறையில் இந்த சில விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். வெள்ளிக்கிழமை வெடியும் போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு தான் வருகை தருவாங்க. அதுவும் முதல்ல வருகை தருவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வர வேண்டும் என்பதற்காக நம்ம வீடு முழுவதையும் சுத்தம் செய்து விடுவோம். குறிப்பாக பூஜையை வியாழக்கிழமை அன்றே சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைத்திருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கக்கூடிய, அன்னலட்சுமி குடிக்கொண்டிருக்கக்கூடிய, அஷ்டலட்சுமிகளும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சமையலறையை யாரும் கவனிப்பது கிடையாது. ஆனால் முதல்ல கவனிக்க வேண்டியதே அந்த சமையலறை தான். ஸோ வியாழக்கிழமை இரவு சமைத்து சாப்பிட்டு முடித்து விட்டு நம்மளுடைய சமையலறையில் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அப்போ தான் மனநிறைவோடு நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல வருகை தருவாங்க. ஸோ நம்ம பூஜை மட்டும் நீட்டாக இருந்தால் பத்தாது, நம்ம சமையலறையும் நீட்டாக இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வியாழக்கிழமை நாளை நாள் இரவு மட்டும் அல்ல, தினந்தோறுமே இரவு நேரத்தில் சமையல் அறையில் எச்சில் பாத்திரங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது. முடிந்தவரை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகள் அந்த எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்பு தூங்க செல்வது உங்கள் வீட்டுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாக நாளை வியாழக்கிழமை அன்னைக்கு சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு மேடையை சுத்தம் செய்து அடுப்பை சுத்தம் செய்து சில இடங்களில் மஞ்சள் குங்குமம் போட்ட அடுப்பை சுற்றி வைத்திருக்க வேண்டும். அதாவது அடுப்பில் சில இடங்களில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்திருக்க வேண்டும். ஸோ எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில் அடுப்பில் வைக்கணும் உப்புச்சாடி, அஞ்சரைப்பட்டி, அரிசி கொட்டி வைத்திருக்கக்கூடிய பாத்திரம், அருவாமனை, கத்தி, இந்த பொருட்கள் எல்லாமே கட்டாயம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பது மிகவும் நல்லது. இதனை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் என்ற இஷ்டம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் மெயினாக அடுப்பு, உப்புச்சாடி, அஞ்சரை பெட்டி, அரிசி கொட்டு வைத்திருக்கக்கூடிய பாத்திரம், அருவாமனை, கத்தி, இந்த முக்கியமான பொருட்களில் மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இதோடு சமையலறை மேடையில் கொஞ்சமாக பச்சரிசி மாவில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்தில் சிறிய கோலம் போட வேண்டும். வியாழக்கிழமையான நாளை நாள் இரவு இதை செய்து விடுங்க. மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குளித்து முடித்துவிட்டு முதல்ல மகாலட்சுமி வேண்டி உங்களுடைய சமையலறையில் பாலை காய்ச்சுங்க. அந்த பால் பொங்கி வழிவது போல் உங்கள் இல்லமும் எப்போதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியோ. வாரம் ஒரு நாள் வியாழக்கிழமை நாளை நாள் சிரமம் பார்க்காம எந்த ஒரு வீட்டில் அவரவர் சமையலறையை இப்படி பராமரித்து வருகிறீர்களோ
அந்த வீடு நிச்சயமாக சுபிட்சம் அடையும். இதே போல் தினந்தோறும் இரவு நேரத்தில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய வேண்டாத எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும் என்றால் சமையல் அறையில் ஒரு சிறிய மெழுகுபர்த்தியை ஏற்றி வைக்க வேண்டும். அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அதுக்கப்புறம் சிறிய அளவிலான மெழுகுபர்த்தியை ஏற்றும் போது நீங்கள் அந்த மெழுகுபர்த்தி எரியறதை பாருங்கள். 2 நிமிடங்கள் அந்த மெழுகுபர்த்தி எரிந்து உருகி அணைந்து போனாலும் சரி, உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் சமையலறையில் விட்டு நீங்கிவிடும். சமையலறையில் எப்படி கெட்ட சக்தி குடிக்கொள்ளும் என்ற சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சமையலறை பொறுத்த வரைக்கும் சமைக்கக்கூடிய பெண்கள் ஒரே மனநிலையில் சமைப்பது கிடையாது. சில சமயங்களில் சந்தோஷமாக சமைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. சில சமயம் அடுத்தவர்களை திட்டிக் கொண்டு சமைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. அடுத்தவர்களை திட்டும்போது கட்டாயமாக அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் செயல்பட தொடங்கிவிடும். இதோடு மட்டுமில்லாமல் சில பேர் அசைவ சமைக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்போம். அதன் மூலம் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறிய மெழுகுபர்த்தியை வியாழக்கிழமையாவது இந்த மாதிரி பண்ணுங்க. மெழுகுபர்த்தியை பொருத்தும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். கேஸ் சிலிண்டர் அருகில் எக்காரணத்தை கொண்டு மெழுகுபர்த்தியை பற்ற வைத்து விடாதீங்க. ஒரு 2 நிமிடம் பற்ற வைத்து ஆஃப் பண்ணிடுங்க. முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நாளை வியாழக்கிழமை உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டணும். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை நல்ல ஓய்வு கிடைக்கக்கூடிய நாள். வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக நடக்கும். நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் என்று நாளினால் கடவுள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய திறமையால் சுலபமாக சமாளித்து விடுவீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியம் மீண்டும் நடக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம். கூடுமான வரை நீண்ட தூர பயணங்கள் மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலைகளை முன்கூட்டியே முடித்து விடணும். முக்கியமான வேலைகளை கடைசி சமயத்தில் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. சோம்பேறித்தனம் வேண்டாம். இறை வழிபாடு செய்யுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து கொள்ளுங்க, நல்லது நடக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். வாரக்கடன் வசூலாகும். கடன் சுமை குறையும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. உற்சாகத்தோடு இருக்கணும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும். நிதி நிலைமை மேலோங்கும். மன நிம்மதி கிடைக்கும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை நலமான சௌகரியமான நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டணும். புதிய நண்பர்கள் அறிமுகம் நல்ல அனுபவத்தை கொடுக்கும். பயணங்கள் போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசியை பொறுத்தவரை எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களே ஆதரவை தெரிவிக்க மாட்டாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. இதனால் மனது சங்கடப்படும். உறவுக்குள் மனக்கசப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக செயல்படுங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க. திறமையோடு செயல்படுவீங்க. வியாபாரத்தில் தடையாக இருந்த விஷயங்கள் சரியாகும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு நிச்சயம் நல்லதொரு வெற்றி கிடைக்கும். வேலையில் சுறுசுறுப்பு இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை கவனம் தேவை. தேவையற்ற மறதியால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயங்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்க. மீட்டிங்க்கு போக போகிறீங்க அல்லது வேறு ஏதாவது முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட போகிறீங்கன்னா கவனமாக இருந்து கொள்ளுங்க. அப்புறம் கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். உங்களுடைய கடமைகளை சரியாக செய்தாலே அதற்கான பலன் கிடைத்துவிடும். அதிக எதிர்பார்ப்பு அதிக ஏமாற்றத்தை தரும். அதிக ஏமாற்றம் மன உளைச்சலை கொடுத்துவிடும். ஜாக்கிரதை. அப்புறம் ஃபைனலாக மீனராசி.
மீனம் ராசிக்கு அசாதிய நாளாக இருக்கும். உடல் சோர்வு காணப்படும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற அலைச்சலை தவிர்க்க நீண்ட தூர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. நிறைய தண்ணீர் குடிங்க. அதிகமான வெயிலில் வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது. வயதில் முதியவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஸோ இது உங்களோட ராசிக்கு. உங்கள் ராசிக்கு ஏற்ப நாளை நாள் வியாழக்கிழமை இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க. சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட நாளை நாளுக்கு லக்ஷ்மி வீட்டுக்கு வர என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களோட ராசிகளுக்கு பலனும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.